ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் இந்த மங்கியோட வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆனால் பார்க்காதவங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். இந்த மங்கியோட பேர் தான் பஞ்ச். இவன் ஜப்பான்ல ஒரு ஜூல 25 டிசம்பர் 2025 பிறக்கிறான். இவன் பிறந்த உடனே கூட்டத்துல யாருமே சேர்த்துக்காம இவனை ஐசோலேட் பண்ணி ஒதுக்கியே வைக்கிறாங்க, அவங்க அம்மா உட்பட. அவன் எவ்வளவு தடவை சேர ட்ரை பண்ணாலும் அவங்க அம்மா அதை அடிச்சு விரட்டி விட்டுறாங்க. சோ அவன் ரொம்ப கஷ்டத்திலேயே சுத்திக்கிட்டு இருக்கான். இப்படியே சோகமாவே சுத்திக்கிட்டு இருந்த ஒரு கட்டத்துல ஜூல ஒர்க் பண்றவங்களே பார்த்து அந்த மங்கியை எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கையில தொங்கிக்கிட்டு இருக்கதும் அவங்க கூட விளையாடுறதும் இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. இது தனிமையாவே இருக்கிறத பார்த்து ஜூல ஒர்க் பண்றவங்க ஒரு உராங்கோட்டா பொம்மையை அது கையில கொடுத்து விளையாட கொடுத்துருக்காங்க. நம்ம பஞ்சும் அந்த பொம்மை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இப்படியே டைம் போயிட்டு இருந்துச்சு. ஆனா அகைன் நம்ம பஞ்ச் விடாம அவங்க ஃபேமிலி கூட சேரணும்னு சொல்லிட்டு அகைன் ட்ரை பண்றாங்க. ஆனா அவனுக்கு அதே விஷயம் தான் நடக்குது. யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க, அவனை ஹர்ட் பண்ணி அனுப்பிடுறாங்க. இப்படியே தனிமையில போயிட்டு இருந்த டைமிங்ல ரீசெண்டா பிப்ரவரி மந்த் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மங்கி மட்டும் இது கூட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அது நல்லா கேர் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கு. நம்ம சோகமா இருந்த பஞ்ச் பையன் கூட இப்ப செம சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருக்கான். சோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி, இந்த கதையில இருந்து என்ன தெரிய வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, யாருக்குமே உங்களை பிடிக்கலன்னு நினைக்காதீங்க. உங்களை பிடிச்சவங்க கண்டிப்பா உங்களை தேடி வருவாங்க. நம்புங்க, கண்டிப்பாக வருவாங்க.